இந்த 5 ரகசியங்களையும் நீங்க வெற்றியாளர்கள் கிட்ட போய் கேட்டா கூட அவங்க உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. காரணம் அவங்களுக்கே இது ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லியும் தன்னுடைய வெற்றிக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியும் தெரியாது. அந்த மாதிரி விசேஷமான 5 ரகசியங்களை நம்ம இப்ப பார்க்கலாமா? வெற்றியாளர்கள் அடுத்தவர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். எப்பவுமே ஒருத்தங்க மேல போயிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? இது இவங்களுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இவங்க ஏதோ ஒரு குறுக்கு வழியை பின்பற்றி தான் முன்னேறி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வெற்றியாளர்கள் அப்படி யாரை பார்த்தும் சொல்லவே மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பையும் அவங்க கையாண்ட யுக்திகளையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை சரியா தன்னுடைய வாழ்க்கையிலையும் பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. யாரை எடுத்துக்கிட்டாலும் சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம, வெற்றியாளர்கள் தோல்வியாளர்கள் அப்படின்னு பார்க்காம, அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து தான் என்ன கத்துக்க முடியுமோ அதை முறைப்படி அழகா கத்துக்குவாங்க வெற்றியாளர்கள். வெற்றியாளர்கள் தங்களை மதிப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். அடுத்தவங்களோட வச்சு இல்லைங்க, தன்னைத்தானே மதிப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். தன்னோட தன்னையே கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. முந்தின நாள் நம்ம என்ன மாதிரி உழைச்சோம், இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்றோம், முந்தைய வருடங்கள் நம்ம என்னெல்லாம் கத்துக்கிட்டோம், இந்த வருடம் நம்ம என்னெல்லாம் கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தன்னை தன்னோட ஒப்பிட்டு பார்த்து கொண்டு இருப்பார்கள். இந்த மாதிரி அடுத்தவங்களோட அவங்க கம்பேர் பண்ணாததுனால அவங்களுக்கு பொறாமை இருக்காது, டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, குழம்பி போக மாட்டாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் அவங்களுக்கு பெஞ்ச் மார்க், அவங்க தான் அவங்களுடைய கம்பேரிசன் லெவல் எல்லாமே. அவர்களுடைய பலவீனத்தையும் பலத்தையும் தெரிந்து வைத்திருப்பார்கள். அவங்களுக்கு தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கறது ரொம்ப நல்லாவே தெரியும். தன்னோட பலவீனத்தை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பாப்பாங்க, தன்னுடைய பலத்தை எப்படி தன்னுடைய வெற்றிக்கு உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு பாப்பாங்க. கண்டிப்பா இந்த பலமும் பலகீனமும் அவங்களே சுயமா யோசிச்சு முடிவு பண்ணதா தான் இருக்குமே ஒழிய அடுத்தவங்க சொல்றத தன்னுடைய பலமாவோ பலகீனமாவோ ஒத்துக்க மாட்டாங்க. இந்த உலகத்துல பலர் உங்களை பார்த்து சொல்லலாம், இதுதான் உன்னுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் உன்னுடைய வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது எதையுமே நம்ம ஏத்துக்க கூடாது. நம்ம உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கணும், நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட வீக்னஸ் என்ன அப்படிங்கறத நம்ம தான் முடிவு பண்ணணும். இதுதான் வெற்றியாளர்களுடைய வெற்றிக்கான முக்கியமான ரகசியமா இருக்கும். வெற்றியாளர்களை அவ்வளவு எளிதாக குழப்பிவிட முடியாது. அவங்க டிஸ்ட்ராக்டே ஆக மாட்டாங்க. யாரு என்ன சொன்னாலும் தன்னோட பாதையில தெளிவா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டா அல்லது இந்த கால சூழ்நிலைகள் மாறும்போது தன்னோட பாதைக்கு ஏற்ப அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பாப்பாங்களே ஒழிய தன்னுடைய பாதையை மாத்த மாட்டாங்க. அதே மாதிரி ஒருத்தர் அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்திலேயே இல்ல இது சரி வராது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஆமா இதுதான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி தன்னோட வாழ்க்கையில செயல்படுத்தவும் மாட்டாங்க. முழுவதுமா அந்த அட்வைஸை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து பார்த்து யோசிச்சு தனக்கு இது சரிப்பட்டு வருமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அட்வைஸை செயல்படுத்துவாங்க. சரி வராது அப்படின்னு சொன்னா அப்படியே விட்டுருவாங்க. ஆனா முழுவதுமா கேட்பாங்க. கடைசியா நான் சொல்ல போற இந்த ரகசியம் தான் எல்லா வெற்றியாளர்களுடைய முக்கியமான ரகசியம். அவங்க தன்னைத்தானே முழுவதுமாக நம்புவார்கள். இப்படி அவங்களையே அவங்க முழுமையுமா நம்புறதுனால எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியும். தன்னை விட யாராவது முன்னாடி போகும்போது பயந்து போக மாட்டாங்க, தோல்வி வரும்போது துவண்டு போக மாட்டாங்க, யார் என்ன கேள்வி கேட்பாங்களோ அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க ஒரு நாள் வெற்றியாளரா மாறுவாங்க அப்படின்னு சொல்லி. என்னால முடியும், நான் ஒரு நாள் வெற்றியாளர் ஆவேன்னு அவங்க மீதே கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை தான் எல்லா பிரச்சனைகளையும் அவங்க எளிதில் சமாளித்து மேல வந்து ஒரு வெற்றியாளரா நிக்கிறதுக்கான முழு முதற் காரணம்.